ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹோம் பிளேட் கிரியேஷன்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் ஆந்திராவில் ஒரு ஃபேமஸான ரெசிபி புனுகுலு எப்படி செய்யறதுனா நம்ம பார்க்க போகிறோம். ஒரு 15லேருந்து 20 நிமிஷத்துலேயே நம்ம குயிக்காக செஞ்சு முடிச்சிடலாம். தோசை மாவு வச்சு எப்படி குயிக்காக செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. நான் இன்றைக்கி 2 கப் அளவு தோசை மாவு எடுத்திருக்கேன். இது கூடவே இந்த பவுலில் 3/4 கப் அளவு மைதா எடுத்துக்கலாம். இது ரெண்டுத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணும்போது கெட்டியாயிடுச்சுன்னா கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ரெண்டுத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ அடுத்து இது கூட ஒரு மீடியம் சைஸ் ஆனியனை ஃபைனாக சாப் பண்ணியிருக்கேன், அது சேர்த்துக்கலாம். ஒரு பச்சை மிளகாய், பொடியை நறுக்குன கொத்தமல்லி, அடுத்து 1 டீஸ்பூன் ஜீரகம். ஆல்ரெடி மாவில் உப்பு சேர்த்ததுனால நான் இப்போ கொஞ்சமாக தான் உப்பு சேர்க்க போகிறேன். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். அடுத்து கொஞ்சமாக சோடா மாவு ஆட் பண்ணிக்கலாம். சோடா மாவு வந்து ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. நான் கொஞ்சமாக சேர்த்துருக்கேன். இப்போ சேர்த்துட்டு இதை கையை விட்டு நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு 2 நிமிஷம் போல் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி இதை எடுத்து வச்சிடலாம். ஒரு 5 நிமிஷம் போல் நல்லா ஊறட்டும். அடுத்து நம்ம இதை பொரிச்செடுக்க எண்ணெயை சூடு பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி ஃப்ரீடம் ரீஃபைண்டு சன்ஃப்ளவர் ஆயில் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ எண்ணெய் நல்லா சூடாகட்டும். இப்போ மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க மாவை மறுபடியும் ஒரு டைம் நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம சின்ன சின்னதாக எண்ணெயில் பொரிச்சு எடுக்க போகிறோம். உங்களுக்கு பெருசாக வேணுனாலும் நீங்கள் பெருசாக போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு பொரிச்சு எடுக்கலாம். இது சின்ன சின்னதாக சேர்த்ததுக்கப்புறம் நம்ம லைட்டாக கலந்து விட்டுட்டே இருக்கலாம். இது வந்து 2 பக்கமும் நல்லா பொன்னிறமாக செவந்து வரணும், ஈவனாக வெந்து வரணும். ஒரு பக்கம் செவந்ததுக்கப்புறம் திருப்பி விடுங்க, திருப்பி நல்லா வேக விடுங்க. இப்போ பாருங்கள், ஆல்மோஸ்ட் நல்லா வெந்து வந்திருக்கு. நல்ல கிறிஸ்பியாக கோல்டன் ப்ரௌன் கலரில் வெந்து வந்திருக்கு. இப்போ நம்ம இதை எண்ணெயிலேருந்து எடுத்துடலாம். இப்போ இதை நம்ம சுட சுட இந்த புனுகுலுவை சூப்பர் டேஸ்டியான சட்னி கூட வச்சு டேஸ்ட் பண்ணி பாருங்கள். டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.